வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன். மத்திய அரசில் பட்டதாரிகளுக்கு பல்வேறு பணிகள். காலியிடங்கள் எண்ணிக்கை 14,582. முழுமையான செய்தியை காண்போம். மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள குரூப் பி அண்ட் சி பணிகளுக்கு 14,582 பேர் தேவை. தகுதியானவர்கள் எஸ்எஸ்சியால் நடத்தப்படும் ஆன்லைன் எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் மூலமாக பணிக்கு தேர்வு செய்யப்படுவர். அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் HQ CC 11/18/1/2025 C1. தேர்வின் பெயர் எஸ்எஸ்சி கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் 2025. காலியிடம் ஏற்பட்டுள்ள பணிகள்: ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர், இன்ஸ்பெக்டர்ஸ், சப் இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், ஆடிட்டர், அக்கவுண்டன்ட், டேக்ஸ் அசிஸ்டன்ட், போஸ்டல் அசிஸ்டன்ட், சார்ட்டிங் அசிஸ்டன்ட், UDC, ரிசர்ச் அசிஸ்டன்ட், எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட், ஜூனியர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர். கூடுதல் பணி விவரங்கள் இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. கல்வி தகுதி: 1. ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் புள்ளியியல் பாடத்தில் BSc பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது கணித பாடப்பிரிவில் +2 தேர்ச்சி பெற்று ஏதாவது ஒரு இளநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். 2. கல்வி தகுதி: ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2 புள்ளியியல் பாடப்பிரிவில் இளநிலை பாடப்பிரிவில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். 3. இதர பணிகளுக்கு ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் இளநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு: 1. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் பணிக்கு 20 முதல் 30 வயதிற்குள் இருக்க வேண்டும். 2. அசிஸ்டன்ட் பணிகளுக்கு 18 முதல் 27க்குள் இருக்க வேண்டும். 3. இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், ஜூனியர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் பணிகளுக்கு 18 முதல் 30 வயதுக்குள் இருக்க வேண்டும். 4. இதர அனைத்து பணிகளுக்கும் 18 முதல் 27 வயதிற்குள் இருக்க வேண்டும். வயது வரம்பு 1/8/2025 தேதியின்படி கணக்கிடப்படும். SC, ST, OBC, PWD பிரிவினர்களுக்கு மத்திய அரசு விதிமுறைப்படி சலுகை தரப்படும். தேர்ந்தெடுக்கப்படும் முறை: ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் SSCயால் நடத்தப்படும் 3 கட்ட ஆன்லைன் தேர்வு. SSC CGL எக்ஸாம். கணினி திறனறி தேர்வு மூலம் தகுதியானவர்கள் பணிக்கு தேர்வு செய்யப்படுவர். அதன் பிறகு பணிக்கு தேர்வு செய்யப்படுபவர்களின் சான்றிதழ்கள் சரிபார்க்கப்படும். 3ஆம் கட்ட தேர்வுக்கான பாடங்கள், மதிப்பெண் விவரம் ஆகிய விவரங்கள் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது. முதற்கட்ட தேர்வு நடைபெறும் நாள் 13/8/2025. 2ஆம் கட்ட தேர்வு நடைபெறும் நாள் டிசம்பர் 2025. தமிழ்நாட்டில் தேர்வு நடைபெறும் இடங்கள்: சென்னை, கோவை, சேலம், மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, புதுச்சேரி, வேலூர். உடற்தகுதி அண்ட் உடற்திறன் தகுதி விவரம்: குறைந்தபட்சம் ஆண்கள் 157.5 சென்டிமீட்டர் உயரம் இருக்க வேண்டும். ST பிரிவினர்களுக்கு 152.5. மார்பளவு 81 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் சுருங்கி விரியும் தன்மை பெற்றிருக்க வேண்டும். 15 நிமிடத்தில் 1600 மீட்டர் ஓடும் திறன் மற்றும் 30 நிமிடத்தில் 8 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டும் திறன் பெற்றிருக்க வேண்டும். பெண்கள் குறைந்தபட்ச உயரம் 152 சென்டிமீட்டர், உடல் எடை 48 கிலோ எடை இருக்க வேண்டும். ST பிரிவை சேர்ந்த பிரிவினர்களுக்கு உயரத்தில் 2.5 சென்டிமீட்டர் சலுகை தரப்படும். உடல் எடை 46 கிலோ இருந்தால் போதும். 2.20 நிமிடத்தில் 1 கிலோமீட்டர் நடக்கும் திறன், 25 நிமிடத்தில் 3 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டும் திறன் பெற்றிருக்க வேண்டும். சப் இன்ஸ்பெக்டர் CBI பணிக்கான உடற்தகுதி: ஆண்கள் உயரம் 165 சென்டிமீட்டர், மார்பளவு 76 சென்டிமீட்டர் விரிவடைந்த நிலையில். பெண்கள் உயரம் 150 சென்டிமீட்டர். உயரத்தில் ST பிரிவினர்களுக்கு 5 சென்டிமீட்டர் சலுகை வழங்கப்படும். சப் இன்ஸ்பெக்டர் NIA ஆண்கள் உயரம்
170 சென்டிமீட்டர், எஸ்டி பிரிவினர்களுக்கு 165 சென்டிமீட்டர், மார்பளவு 76 சென்டிமீட்டர் விரிவடைந்த நிலையில் பெண்கள் உயரம் 150 சென்டிமீட்டர் இருக்க வேண்டும். ஜூனியர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் NCB ஆண்கள் உயரம் 165 சென்டிமீட்டர் உயரமும் பெண்கள் 152 சென்டிமீட்டர் உயரமும் இருக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 100. விண்ணப்ப கட்டணத்தை ஆன்லைன் முறையில் செலுத்தவும். SC ST பிரிவினர்கள், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் இராணுவத்தினர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. விண்ணப்பிக்கும் முறை www.ssc.gov.in என்ற இணையதளம் மூலமாக ஆன்லைன் முறையில் 4/7/2025 முன் விண்ணப்பிக்கவும். தகுதியுடைய நண்பர்கள் இந்த விளம்பரத்தை முழுமையாக நன்கு படித்து பார்த்தும் இணையத்தில் அனைத்து தகவல்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்.